N6Xல வந்து EMMC வந்திருக்கு. இது 2.5 லட்சம்லாம் சொல்லாத, வேற ஏதோ சொல்லு. ஒரு 1,50,000 1,80,000 உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்தா வாங்குங்க. இல்லையா ஃபோல்டு 2 lakhs rupees. ஆனா இதுக்குள்ள வேப்பர் சேம்பரே இல்ல. வாட் இஸ் திஸ் ஸ்கேம்? தண்டத்துக்குன்னு இருந்த ஒரு 3X நம்ம இனிமே தான் எத்தனை நாள் திட்டிருந்தோம். iPhone 17 அது கூட பேச மாட்டாங்க கார்த்தி. அதுவே 1 லட்சம் ஆக போகுது. வணக்கம் வியூவர்ஸ், வந்து விட்டேன். வெல்கம் பேக். நான் கூட பாத்தியா நாடு மோசமான நிலைமையில இருக்கிறதுனால இந்த ஃபோனுக்கு மூவ் ஆயிட்ட மாதிரி. பிக்சலா 5 மாசா இருக்கு. இந்த கஷ்ட காலத்திலும் நம்மளை வந்து காப்பாத்துறது இந்த மாதிரி பழைய டிவைசஸ், ஓஜி டிவைஸ். ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான லான்ச்சர்ரா. திடீர்னு பார்த்தேன், நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா. அதுல நீ ஒண்ணுல இதுக்கு மேல தள்ளுன்னு வை. இப்போ எக்ஸாம்பிள்னா நான் இந்த இடத்துல லாக் ஆப்ஷன் வச்சேன், அந்த நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குல்ல. முடியுமா உங்களோட லேட்டஸ்ட் டிவைசஸ்ல? இந்த லான்ச்சர் போட்டுக்கலாம், நம்மளும் போட்டுக்கலாம். ஆனா நம்ம டிவைஸ்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது குட்டியா கியூட்டா இருக்கு. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற போன்ல பண்ண முடியுமா? சட்டி மாதிரி இருக்குமேங்க இப்ப இருக்க போன்லாம். ஐபோன்ல பண்ண முடியுமா? ஐபோன் ரேட்ல பண்ண முடியுமா அப்படின்னு எந்த ரேட்லயும் பண்ண முடியாது. ஐபோன் ரேட்லயும் லான்ச்சர் எங்க இருந்து போடுறது ஐபோன்ல? சரி, முடிச்சு விட்டாங்க. இந்த கஷ்ட காலத்துல டிராம் பிரைசஸ் கூடிய விலையில் 28 வரைக்கும் போட்டாங்க. நீ எப்படியும் பார்த்துட்டு இருப்பல, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். எஸ், நான் பார்த்த வரைக்கும் என்னெல்லாம் தெரியுமா இப்போ லிஸ்ட்ல பார்த்தேன், ஷாக்கிங்கா இருந்தது. எத்தனை கம்பெனி போகுதுன்னா அது ஒரு பக்கம் போகுது, அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஓகே, பிசிபி போர்டு பிரைஸ் ஏறி போச்சு, பேட்டரிக்கு கெமிக்கல் பிரைஸ் ஏறி போச்சு, ரேர் எர்த் மினரல்ஸ்ல பிரச்சனை, அப்புறம் அந்த இவன் ஈரான் யூஎஸ் குண்டு போட்டதுல கேஸ் காலி, சரியா? அப்புறம் வந்து டிஎஸ்எம்சி ஏத்தி விட்டான், சரி, அவனே இப்ப ஏத்தி விட்றான்ல. கண்டிப்பா. அடுத்து எப்பயும் வந்து நீ ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை டிராமு. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஹை பேண்ட் வித் மெமரிஸ் வந்து நமக்கு நார்மல் NVMe எல்லா ஸ்டோரேஜும் காலி. ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தேன். ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு? ஃபோன்ல இருக்கு. எஸ், ஃபோன் எங்க இருக்குன்னு கேளுங்க. அடுத்தது எங்க இருக்கு? அவ்வளோதான், முடிய போகுது. அதான் கேள்வியே. கூடிய விளைவில் 2027 வரத்துக்குள்ள மொத்தம் ஒரு சில பிராண்ட்ஸ்லேருந்து லோ பட்ஜெட் 10K 15K 20K 25K we have to forget அப்படியே வந்ததுனாலும் ஒன்றும் வராது. 6 Gen இப்போ கூட வந்திருக்காமே. என்ன வந்திருக்கு? N6Xல வந்து EMMC வந்திருக்கு. அது வேணா வரும், SD கார்டு வேணா வரலாம். இது ஏதோ ஒரு ஃபோன் பார்த்தேன்டா. நீங்க ஒரு ஃபோன் வச்சிருந்தீங்களே கோகோ கோலா? ஆமா, அதுதான் ஒன்றுமே வரும். LPDDR3 பார்த்தேன்டா. ஐயோ, எந்த ஃபோனு பாருங்க, LPDDR3 போயிட்டாரு. அவன் 6ல வச்சுக்கிட்டு காசு ஏத்தலாமான்னு பிளான் பண்ணி 6க்கு இப்போ ஆமா அதுல போயிட்டு இருக்காங்க. யோகஸ் 5 நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா எங்க கொள்கையை வந்து இது பண்ணறதுக்கு வரீங்க, பாதிக்கு பாதி பின்னாடி கூட்டு போறா. என்ன இது? அதெல்லாம் விட மாட்டோம். LPDDR6 போடுறோம், 20 to 50K ஏத்துறோம். போனை வந்து பிரைஸ் அல்ட்ரான்னு மாத்தி இப்ப எப்படி ஃபோல்ட் அல்ட்ரான்னு வந்து 2 லட்சம் ரூபா அந்த மாதிரி அல்ட்ரான்னு போட்டு. சரி, இப்போ அந்த மாதிரி அல்ட்ரானே இருக்கட்டும், 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஆயிடுமா? வருது 2027ல S27 அல்ட்ரா. அது எவ்வளவு வரும்? அதுக்கு தான் வருது. இது 2.5 லட்சம்லாம் சொல்லாத, வேற ஏதோ சொல்லு. ஒரு 1,50,000 1,80,000. அதுக்கு தான் நீங்க மளிகை விலையில ஒரு ப்ரோ வாங்கிக்கிறதுக்கு S27 ப்ரோ கொண்டு வரோம். அதுவே 1.5 லட்சம் இருக்குமே. இப்ப இருக்கிற அல்ட்ரா இருக்கு, அது வந்து உட்காந்துக்கும் பிஸ்னஸ். அப்போ நீங்க கேட்கலாம், நான் S27 ப்ளஸ்லாம் என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் என்ன இருந்ததோ அதுதான். S23ல என்ன இருந்ததோ அதே தான். S22ல என்ன இருந்ததோ அதே தான். அதாவது கேமரா சொல்றான், எல்லாமே அதுதான் அப்படின்னு தான் இருக்கும். சரி, அதனால இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே சேல், அடுத்த வருஷம் ரிப்பப்ளிக் டே சேல், அதுக்கு அடுத்த வருஷம் வர ஏதாவது ஒரு சேல்ல பழைய மாடல்ஸ். சரி, ஆனால் எவ்வளோ நாளைக்கு? அதான் கேட்குறேன். எனக்கு வர வரைக்கும் வாங்குங்க. உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்தா வாங்குங்க, இல்லையா கம்முன்னு இருங்க. இல்லை, இது வந்து வேல்யூபிளான பாயிண்ட். ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் வாங்குங்கிறது தான் பாயிண்ட். இன்னொன்றா, நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன். நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட் வரும்போது. இப்போ ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும், இல்லை எனக்கு பேக் பெயின் இருக்கு, நான் டெய்லி ஆனால் ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த ஒர்க்குக்கு நான் அந்த ஒரு சேரில் உட்காந்தா ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, சேர் ரேட்டை பார்த்தா ஒரு 6000 ரூபாய் இருக்கு. ஆனால் அதில் லோ ப்ரைஸ் நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 5200 போட்டிருக்கு. ஐயோ, 800 ரூபாய் ஏறி இருக்கேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 3 மாதம் ஆகுது, வெயிட் பண்ணுறேன். ஒன்றும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட இல்லை, இருக்கா? அது அப்படியே தான் இருக்குன்னே வச்சுக்க. சரி, 6100 ரூபாய் கூட ஆகுதுன்னு இன்னொரு 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நானும் 3 மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, டாக்டர் கிட்ட நான் போனது முதுகுவலி தீராத முதுகுவலி, வேலை பார்க்கணும்.
3 மாசமா அந்த 800 ரூபாய்க்காக வெயிட் பண்ணி கடைசியில் நான் பெயினோடய சுற்றிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிற ஏரியா கிடையாது. அந்த ஃபோமோ நம்ம சொல்கிறோம்ல ஃபோனுக்கு. அப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் உங்களோட பர்சனல் ஏதாவது இம்பேக்ட் ஆக போகுது, நீங்கள் அந்த காசை மெடிக்கலில் கொடுத்து கஷ்டப்படுறதுக்கு நமக்கு தெரியாத பெயின் இல்லை. அந்த சேர்ல உட்காராம இருந்ததுனால L3 L4ல ஒரு சின்ன ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. அதுக்கு உங்களுக்கு பிசியோ கொடுத்துட்டு லைட்டா ஒரு பெல்ட் வாங்கணும்னு, பெல்ட் ரேட்டே பார்த்து சேர் ரேட் அதனாலதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு சேரே வாங்கிருக்கலாமா? அது அந்த மாதிரி விஷயத்துல காம்ப்ரமைஸ் நம்மன்னு சொல்ல நம்ம ஃபேமிலி யாரா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம முன் வந்து ஒன்னுடா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருந்தேன். நல்ல ஐட்டம் கூட வாங்கிக்கலாம். நல்ல ஐட்டம் கூட 6000 மட்டும் இல்ல, 7000க்கு நல்லா இருக்குன்னா அது கூட வாங்கிக்கலாம். இல்ல அதான் ஒரு பையன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஃபோன் எடுத்து போண்டா, சினாரியோ சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து ஜென்ரலா பேசிட்டு இருந்தான். அப்போ சொன்னான் ப்ரைஸ் ஹைக் ஒரு மேட்டரா இருக்கு, நான் எங்க போய் இருக்கலே லோயஸ்ட் ப்ரைஸ் எப்போ சின்ன ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பாக்குறதுன்னா, நான் அதெல்லாம் பார்க்காத, ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை, நீ எதையுமே அப்படி பார்க்காத, நீ குண்டூசி வாங்குறதா இருந்தாலும் சும்மா இதெல்லாம் ரொம்பலாம் பார்க்காத, ஓரளவுக்கு ஆவரேஜ் வாழ்க்கையே வாழு. இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா, நீ உன் வீட்டு பக்கத்துல ஒரு மளிகை கடையில போய் பருப்பு வாங்கியிருப்ப, அதுக்காக இங்க இருந்து இன்னும் 20 கிலோமீட்டர் தள்ளி போனா 2 ரூபா குறையுதுங்கிறதுக்கு போவியா? அதனால சில விஷயங்கள் வந்து அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ உன் ஃபோன் இருக்கு, இந்த ஃபோனுக்கு நீ அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, ஆனா மார்க்கெட் சரியில்லை, சரி லோயஸ்ட் பிரைஸ்க்காக வெயிட் பண்ற. ஆனா இப்பயும் உன் ஃபோன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, பேச முடியுது, எல்லாம் பண்ண முடியுது, எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகுது. இப்போ இன்கேஸ் இப்படி யோசிச்சு போறேன், ஃபோன் இருக்கு, ஃபோன் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு நாளைக்கு 5 தடவை சார்ஜ் போடுறேன். ஏன்னு பார்த்தா ஆல்ரெடி 5 வருஷம் பழைய ஃபோனு. பேட்டரியோட ரேட்டுக்கு நான் ஹிஸ்ட்ரி பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தா 2500 ரூபாய் பேட்டரி, இப்போ பார்த்தா 2500 ரூபாய்க்கு இல்லாமல் 3500 ரூபான்னு இருக்கு. 2500 ரூபாய்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி டெய்லி வேலை இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு, டெய்லி 5 தடவை சார்ஜ், இந்த பாக்கெட்ல ஒரு பவர் பேங்க், இந்த பாக்கெட்ல ஒரு பவர் பேங்க், இதெல்லாம் வந்து அதுக்கு அந்த பேட்டரி சுத்துறதுக்கு அதுக்கு 3500 ரூபாய் கொடுத்த பேட்டரி. இதான் சொன்னேன் அவன்கிட்ட. ஸோ எது வந்து நிஜமாவே தேவை அப்படி பாரு. அதை விட்டுட்டு வந்துட்டு நான் எப்பயுமே பிரைஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்பேன். இது ஒரு வியாதி ஆயிடுச்சுரா இப்ப பிரைஸ் ஹிஸ்ட்ரி. இனிமே ஃபோனுக்கு, பிசி, லேப்டாப், எனி பிசி ரிலேட்டட் பார்ட்ஸ். ஆமா, நம்ம அப்பாலாம் வந்து பிரைஸ் ஹிஸ்ட்ரி யோசிச்சிருந்தாருன்னா, அந்த டைம்ல வந்து நான் சைக்கிள் வாங்கும்போது தம்பி 1970ல சைக்கிள் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு வேற அப்படின்னு பேசினாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப என்ன 15 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுது? ஒன்றும் முடியாது. பிரிட்டானியா பிஸ்கெட்லயே பாதி மைதா தான் இருக்குன்ட்டாங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரியாலிட்டி கிக்ஸ்ல நம்ம, ஏன்னா அவங்க அந்த மைண்ட் செட் விட்டு வெளியில வரலன்னு இமேஜின் பண்ணிப்பாரு. 1980, 1990, 2000, 2010 அப்போ லேண்ட் வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன ரூபா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் இப்பவே வந்து 2020 அதுவே அதுக்கப்புறம் வந்து இந்த 6 வருஷமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் மாதிரி லைஃபே மாறி போச்சு. 2020க்கு முன்னாடி இருந்தது இது ஐடி பூமுக்கு அப்புறமே லைஃப் மாறிடுச்சு. 2020 வச்சுக்கலாம். கொரோனாக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, கொரோனாக்கு அப்புறம் டோட்டலா வேற. அதாவது 2000 அப்படின்னு வரும்போது ஐடி பூம்டா, 2020 வரும்போது நீ சொன்ன மாதிரி இன்டர்நெட் பூம். 10ல ஒரு ஸ்பைக்கு, அப்புறம் 10 to 20 ஒரு ஃபேஸ், 20லேருந்து 23 வந்து ஒரு ஃபேஸ். அப்பதான் அந்த நம்ம இவரு கிராபிக்ஸ் கார்டு. இப்ப இது என்ன பேசுறா தோண்டு போயிருக்கா? இது வந்து ஏஐ ஃபேஸ் வந்துருவாங்க அடுத்த மாசம் 12ஆம் தேதி. கூகுள் போனை காட்டுறாங்களோ இல்லையோ, எங்க தலைவரை காட்டுவானுங்க பேரு டெமோல. இல்லடா, அது நிஜமாவே நான் என்ன கேட்குறேன், உனக்கு எவ்வளோ அழகா அந்த யூடியூப் ஆப்பாக இருந்தாலும் சரி, இது நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது மேலே உனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகுது. நான் பழைய படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன்டா, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இதெல்லாம் போட்டு பார்த்தேன் யூடியூப்ல. அதில் என்ன ஒன்றா அந்த ஸ்டாட்டிக் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கச்சக்கன்னு வந்துகிட்டு இருக்கும். அதாவது வாய்ஸ் சூப்பராக இருக்கும். பேக்ல வந்து என்ன ஆகும்னா ஒரு சின்ன சைலன்ஸ், ஏய் நீயா பண்ண அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீயா செய்தாய் அப்படின்னும் போது ஒரு அப்படி பாஸ் வரும்ல, ஒன்னா அந்த பக்கத்துல இருந்து அப்படி பாக்குற மாதிரி. ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இப்போ யூடியூப்லயே வந்து ஸ்போர்ட்ஸ் வேற ஏதாவது கேம் இல்ல ஏதாவது பாக்குறோம், ஆல்ரெடி ஹைலைட்ஸ் மாதிரி பாக்குறோம்னா அந்த டைம்ல அதை எனேபிள் பண்ணிட்டா அந்த செமையா இருக்கு. அப்படியே ஒரு தேவையில்லாத சத்தம், இந்த ஐபிஎல்ல யாருக்கும் இல்லாம ஊதிட்டு இருப்பாங்க பிபிபி, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறோம். கட் ஆயிடும் ஃபுல் அதாவது கட் ஆயிடும்னா கம்ப்ளீட்டா இல்ல, வேலிடா ஒரு இம்ப்ளிமெண்ட் மினிமம் வால்யூம்ல அதெல்லாம் கேட்கும். ஆனா கமெண்ட்ரி பக்காவா கேட்கும், முக்கியமான ஆடியோஸ்லாம் கரெக்டா கேட்கும். நல்லா. இது டிவில வந்தது இவங்களுது, சாம்சங் டிவில இது நேட்டிவாவா? ஃபர்ஸ்ட் தடவை டிவில பார்த்தேன் ஒரு தடவை. எந்த சீரிஸ்னு தெரியல, 2023 2024 திரும்பியே சொல்றாங்க. என்னதான் வந்து நம்ம சாம்சங் கழுவி ஊத்துனாலும் சில ஏரியால ஒரு 4 அடிச்சிடறான். சில ஏரியால நிஜமா அது ப்ராக்டிக்கலா ஃபீல் ஆகுது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது வந்து எனக்கு யூஸ் ஆகுதுன்னு தோணுதுடா. பிடிக்கவே முடியாது, ஆடினே இருப்போம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஃபோன் ஆடின மாதிரி ஆடினே இருக்கிற மாதிரி ஆடினே இருக்கான். ஆமாம், மொத்த ஹெச்பிஎம் மார்க்கெட்டை பிடிச்சிட்டான் அவன். ஸ்கை ஐனிக்ஸு, அப்புறம் மைக்ரான்,
ஆல் த்ரீ ஆர் மேஜர் பிளேயர்ஸ். Q3 ஏர்னிங்ஸ் காலில் வந்து பயங்கரமான சேல்ஸ் லைவா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ட்வீட் எல்லாரும். Qualcomm CEO Cristiano Amon told CNBC that Snapdragon chipset price will increase. Just ஒரு $300 போதுமா? ஆல்ரெடி 300 கிட்ட வந்துச்சடா. 285 டா. அப்போ இப்போ எப்படி 300 ஆகும்? 260 to 280. 8 lit Gen 5 தான் நீ அப்போ சொல்லும்போதே 279 தாண்டி போச்சு. 280 மேக்ஸிமம் பிரைஸ் 280. சரி. இப்போ சாம்சங் மாதிரினா 260 அவங்களுக்கு வரும். சரி இது 280 வச்சுங்க. இப்போ இருக்கிற 8 elite Gen 5 ரொம்ப பெருசா இருக்கு. Gen 5 8 Gen 5 நினைச்சுக்க போறாங்கடா நீ வேற. அது வந்து 230 அது. அதுவே 230டா. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு $50 போட்டா எலைட் வந்துருமேடா. 8 Gen 3 220. 8 Gen 3 வந்து கொஞ்சம் 8 Gen 3 எனக்கு ரொம்ப பழசான மாதிரி தெரியும். 8 Gen 3 கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு SoCடா. நல்ல SoC. N3 நோடு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுனால 8 Gen 2ம் 8 Gen 3ம் அதனால தான் கொஞ்சம் ஸ்டேபிள் நல்லா இருக்கு. கோல்ட் சீரிஸ். இந்த எலைட் வந்து கால் எடுத்து வச்சதான் ஓரியன் கோர்ஸ் வந்து டெக்னிக்கலா பார்த்தா அந்த நோடு வந்து அந்த டைம்ல ஈல்டு PPA ஒரு டிரான்சிஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஏரியா எல்லாமே வந்து சிங்கா அந்த 3 ட்ரையாங்கிளும் ஒரு அழகா பர்ஃபெக்டா மேட்ச் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்த சீரிஸ் தான் 8 Gen 2 and 8 Gen 3. சரி நீ பேசுனதுக்கு ஏற்ற மாதிரி அழகா கொடுத்துட்டாங்க. அப்போ 2027 வந்து போனோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நானும் காரணம் ஒருத்தர் அப்படின்னு Qualcomm ஸ்னாப்டிராகன் CEO வந்து சொல்றாரு. வந்துடுவார், கவலையப்பட வேணாம், செப்டம்பர்லேயே வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆப்பிள் A20 வந்துச்சுன்னா அதுக்கு போட்டியாக வரானாமா. ஸோ 8 elite Gen 6 அப்புறம் அதுலேயே வந்து ப்ரோன்னு ஒன்று வேறு வருது, லோவர் வெர்ஷன் ஹையர் வெர்ஷன். அதுக்கு காம்படிட்டராக அவன் வந்திருக்கான் பாத்தியா, டிமென்சிட்டி ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா SE வேற என்ன இருக்கா, எனர்ஜி அதுலயா, ஐயோ அது அல்டிமேட் அல்ட்ரா எல்லாமே வருவாங்க. ஆமா இன்னொரு நேம் பார்த்தேன்டா, நம்ம எத்தனை தடவை சொல்லியிருப்போம் போன வருஷம், ரீபேஜிங். ஆமா அதே தான். ஸோ இனிமேல் வந்து இவங்க வந்து ஒரு SoCக்கு ஒரு ஆர்கிடெக்சர் போடுவாங்க, அதெல்லாம் அங்கங்கே பிளாக்ஸை மாற்றுறது. அதான் இப்போ தான் எல்லாம் TSMCயோட டெக்னாலஜி இவ்வளோ க்ரேஸியாக இம்ப்ரூவ் ஆனதுனால ஒரே டைல எங்கெங்கே எதெல்லாம் மாற்றணுமோ பில்டிங் பிளாக்ஸ் தான். நம்ம சின்ன வயசுல இந்த சிப் வச்சு விளாடுவோம்ல, எடுத்து 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 செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டு ஒரு 300 MHz ஒரு 100 MHz எனர்ஜி அல்ட்ரான்னு பேரை போட்டு ஒரு லான்ச். சரி இல்லை இது ஒரு சூப்பரான டேட்டாடா இந்த பையன் போட்டிருக்கான் பார்த்தியா. Qualcomm delivered a cautious outlook despite strong AI growth. AI சரியான growth தான். Qualcomm சைட்லேயும் அவனுக்கு நல்ல growth தான். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா ரைசிங் மெமரி இஷ்யூ அண்ட் காம்பனன்ஸ் இஷ்யூனால அவனோட ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிட்டே வருது. சரியா, குறைஞ்சிட்டே வருது. இன்னொன்று என்னன்னா ஆப்பிளோட இப்போ மாடர்ன் ஆஸ்பெக்ட்ஸில் போகும்போது அவன் தான் இந்த தடவை 18 சீரீஸுக்கு ஃபுல்லாகவே வந்து C2 யூஸ் பண்ண போகிறான். அப்படின்னா மேபி அங்கே மட்டும் மில்லிமீட்டர் வேவுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா யூஎஸ்ல மட்டும் Qualcomm யூஸ் பண்ணுறான்னு இருக்கும். பட் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு ஆப்பிளுக்கு. அதுதான் கெத்து. அவன் பக்கமாக போயிட்டு நான் பாருங்க கரெக்டாக பிளான் பண்ணான். C1 லாஸ்ட் இயர் C1 நெக்ஸ்டும் சக்ஸஸ், ஏரில் சூப்பராக இருந்துச்சு. போட்டானா அப்படியே இப்போ லைட்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரான் அவனோட மற்ற போர்ட்ஃபோலியோக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 18 சீரீஸில் ஃபுல்லாக அப்படியே வந்து C2 மோடம் போவோம். ஆல்ரெடி C1X பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணதில் எல்லாமே நல்லா இருக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து எஃபிஷியண்டாக இருக்குது. அவன் இத்தனை நாள் அமைதியாக இருந்தது காரணம் அதுதான். ஃபஸ்ட்டு இன்டெல்கிட்ட மாட்டிக்கிட்டான், அது சொதப்பிருச்சு. அதனால தான் ஸ்னாப்டிராகனுக்கு இன்னும் ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் போனான் ஸ்னாப்டிராகனில், அப்புறம் அப்படியே ஸ்லோவாக அவன் இன்டெல் கிட்டேருந்து வெளியில் வந்ததே அதுதான். TSMCயும் ஸ்னாப்டிராகன் கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டான். ஏன்னா மோடமில் வந்து ஆப்வியஸ்லி வெல் நோன் நமக்கு தெரிஞ்சது ஒரே இதுதான், Qualcomm தான். ஸோ அடிச்சிக்க முடியாது. ஏன்னா அதில் தான் மாட்டினது தான் Exynos சாம்சங்லாம் அந்த பிரச்சனை வந்ததே அதனால தான். ஸோ இப்போ 18 சீரீஸ் பக்காவாக இருக்கும். சைஸு ஆக்சுவலாக சாம்சங் கம்பேர் பண்ணும்போது சைஸை குறைச்சிட்டே போகிறான் இவன் தலைவர். இன்க்ரீஸ் பண்ணுறாரு, பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மேபி அஃப்கோர்ஸ் வேரியபிள் அபர்ச்சர் சொல்லியிருக்காங்க, ஸோ சென்சார் சைஸ் மாறுது எல்லாமே. அப்போ ஓவரால் வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். திக்னஸ் அதிகமாக இருக்குது அந்த இதில். 15 சீரிஸ் தானே வெயிட் அதிகமாக இருந்தது. 14 Pro Max சரியான வெயிட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு. அதுக்கும் இப்போ எப்படின்னா Fold 8 வெயிட் கம்மி, 215 கிராம். iPhone 18 Pro Max வெயிட் அதிகமாக இருக்க போகுது, 250 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ நான் 17 Pro Max எனக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சாலிடான கை தான். இதோ பார்த்துருவோம். ஏங்க எத்தனை வந்தேன். Fold 8 வந்து வேற லெவல் அல்ட்ரா. அந்த Fold 8 இருக்குல்ல அது 201 கிராம். ஆமாம் மினி. 200 கிராமுக்கு ஃபோல்டா என்னடா பண்ணுறீங்க அப்படி இருந்தது. அவ்வளோதான், ஜஸ்ட்டு 4.1 mm தான்.
ஆமாமா செம தின் சூப்பர் தின் டைப் சியோட ஸ்டாண்டர்ட்ஸ் டைப் சி இப்படி வருது டைப் சிக்காக அந்த ஃப்ரேம்ல லைட்டா பம்ப் பண்ணி அது எதுவும் இல்ல டைப் சியோட வால் அது ஒரு 0.7 mm இருக்கு. அதை எடுத்து விட்டாங்கன்னா டைப் சி வெறும் அந்த இது மட்டும் தான் இருக்கும், குச்சி மட்டும் இருக்கும், ஸ்டிக் மட்டும் தான் இருக்கும். 233 கிராம்ஸ் 17 Pro Max. அப்ப 240 கிராம்ஸ்னே வச்சுக்கேன், கண்டிப்பா ஒரு 7 கிராம் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா பேட்டரி இன்க்ரீஸ் ஆகுது, 5000 சென்சார் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 5200 mAh எக்ஸ்பெக்டட். அதுக்கும் மேல இல்ல 5500 பக்கத்துல வந்து இ சிம். அப்ப 5200 வந்து நமக்கு 5200 5250 நமக்கு வரும் சிம் கார்டோட. வேரியபிள் பட்ஜெட் வருதுல, அது அதான் சென்சாரே மாறுது. அப்ப அதுலயே ஏதாவது பண்ணிருப்போம் புதுசா. இப்போ அதான் அதுலயும் ஆப்பிள் ஒரு கெத்து, அவன் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் கொண்டு வரானா அது கண்டிப்பா சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பான். அப்போ 100% இப்போ வேரியபிளா வச்சிருந்தா கேமரா ஆப்ல ஏதோ கை வச்சிருப்பானுங்க ரொம்ப நாள். அதனால இப்போ நமக்கு மேனுவல் கண்ட்ரோல் கிடைக்கலாம், ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் அப்படி இல்லைன்னா எனக்கு ஆனா வேரியபிள் பிரச்சனை வந்து மல்டி ஸ்டெப் பண்ணுவானு டவுட்டா இருக்கு. ஒன்னு வச்சா சாம்சங் வச்சிருந்தாலே S10க்குலாம் வச்சா 1.8 இல்லாட்டி 1.7 அதுல இருந்து டைரக்டா 2.8 அப்படிதான் வைப்பான்னு எனக்கு தோணுது. அதாவது ஒரு டாகுல் இருக்கும், அதை தட்டினா 1.7 வச்சுக்க 1.6 வச்சுக்க, அவ்வளவுதான். இதுவே ஹுவாவேலாம் எப்படி இருக்கும்னா, ஹுவாவே Xiaomi 14 Ultraல சென்சாரோட இது மூவ் ஆகும், அப்படியே மூவ் ஆகும், சிக்னு அப்படி லாக் ஆகும். வரட்டும் பார்ப்போம். அப்புறம் இதுவும் சேஞ்ச் ஆகுது, விசி வேப்பர் சேம்பர் செகண்ட் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அது நல்லா இருந்ததுடா, லாஸ்ட் இயரே நல்லா தான் இருந்தது. அதான் காப்பாத்திச்சு ஆக்சுவலா iPhone 17. இல்ல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அப்ப இவ்வளவு வருஷமா விசி இல்லாமே அவன் இவ்வளவு ஹேண்டில் பண்ணானு எல்லாருக்கும் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்ல. வெறும் அந்த கிராஃபைட் ஷீட்டை காப்பாத்தி விட்டுருச்சு இவ்வளவு நாள். இன்னைக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டுருந்தாரு, ஃபோல்டு 2 lakhs rupees, ஆனா இதுக்குள்ள வேப்பர் சேம்பரே இல்ல, வாட் இஸ் திஸ் ஸ்கேம் டே. அப்போ ஃபோல்டு 7 தான் இல்ல, அப்ப யாரா பேசுனீங்களா? என்னையா இது, என்னதான் பண்றீங்க ஒரு வருஷத்துல? ஆனா ஹீட் ஆச்சான்னு கேட்டேன்னா நான் ட்ரை பண்ணலங்க. எனக்கு ஃபிளிப்பு வந்து ஃபோல்டை விட கொஞ்சம் வாமாச்சுடா. ஃபோல்டு வாமே ஆகல, ஃபிளிப்பு தான் வாமாச்சு. ஏன்னா 2600 அதுக்கு ஏரியாவே ரொம்ப கம்மி, அதோட போர்டை கொண்டு போய் டிஸ்பிளேல கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே சைடில் தான் போர்டே இருக்கு. ஸோ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரெண்டு சைடுமே கக்குது, அது ரெண்டு சைட்லையுமே அனுப்பிவிடுது. ஃப்ளிப்பில் வந்து ஆக்சுவலாக கீழ் சைடு ஃபுல்லாக பேட்டரி மட்டும் தான் இருக்கும், அப்புறம் கீழே சப்போர்டு அந்த யூஎஸ்பிக்கு மட்டும். பட் ஆக்சுவலாக எல்லாமே மெயின் காம்பனன்ட்ஸ் எல்லாம் மேலே, அங்கேயும் ஒரு பேட்டரியும் இருக்கு. அதுதான் அதனால நமக்கு எப்படி இருக்குன்னா எதுவும் சொல்ல தோணல. அது எப்போ நோட்டு 7 2016 அப்புறம் 2026 சாம்சங் வந்து பேட்டரியில் கை வச்சிட்டாங்க. ஆமாம், ரொம்ப நாளாக இருக்கு. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஆனா அப்ப கூட எனக்கு என்ன ட்விஸ்ட்னா, சைலண்டா லான்ச் பண்ணிட்டான்பா, எதுவும் பெருசா பண்ணல. அல்ட்ரால வந்து 5000 mAh அப்படின்னும் போது ஓகே, பிராக்டிகல் அண்ட் குட். குட்டீஸ்ல அதுல 4800 அப்படிங்கும்போது, ஏன்னா அதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உனக்கு வந்து ரெகுலர் ஃபோல்ட் ஹைட் இருக்குல்ல, அதான் ஒய்டு, அதில் உனக்கு அட்வான்டேஜ் என்ன கிடைச்சதுன்னா திக்னஸ். ஏன்னா அல்ட்ரால தான் உனக்கு வந்து தின்னு 4.1 mm வரைக்கும் கொண்டு போயிட்டான். 4.4 தான் இது கூட. இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் திக்கா இருந்தனால அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். குட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஆனா அதே சமயம் செம்ம ஸ்டடியா இருந்தது. இப்போ தின்னா இருக்கு அப்படின்னும் போது நான் அப்படி பண்ணேன்னா, ஹிஞ்சி இதுல தான் சூப்பர். அல்ட்ரால மேசிவ் ஹிஞ்சி, ஹிஞ்சில இப்ப திரும்பி ரீவர்க் மறுபடியும் இந்த வாட்டி. சோ அதனால தான். ஆனா இது இருக்குல்ல ஒய்டு, அது கொஞ்சம் பழைய இஞ்சி போல இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நம்ம இதுல டைட்டானியம் ஃப்ரேம் வந்ததுல, இப்போ உள்ளே டைட்டானியம் ஷீட் இருக்கு. அதான் போட்டுருந்தாங்களே அந்த டிஸ்பிளேல 0.1 mm ஷீட் இருக்கு. முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம நெட்டு வரும்ல, நெட்டு நைலான் நெட்டு, கொசு வலை மாதிரி, அந்த மாதிரி ஒரு நெட் இருந்தது, கார்பன் ஃபைபர். ஸோ அதுதான் வந்து Fold 7 Fold 6 இருந்தது. அதுல இப்போ என்ன பண்றாங்கன்னா, இன்னும் ஸ்டடியா பண்ணும். அந்த சென்டர்ல இருக்க கிரீஸ் ரொம்ப அதிகமா டெவலப் ஆகாம இருக்கிறதுக்காக கிரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 பெண்டு வர இடத்துல 2 பார்ட்ஸ் வந்து ஜாயின் ஆயிட்டு அந்த மெக்கானிசம் இருக்கிற இடத்துல அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மைக்ரோ போர்ஸ் மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபோல்ட் லைட்டு க்ளோஸ் ஆகும்போது அதுவே அந்த போர்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ரீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதனால தான் இப்போ லைட்டாக Fold 7 கம்பேர் பண்ணுவோம், Fold 8ல க்ரீஸ் கம்மியாக இருக்குது. க்ரீஸ் லைட்டாக கம்மியானது மட்டும் இல்லை, தொட்டு பார்த்தா ஃபீல் ஆகும், இறங்க மாட்டேங்குது உள்ள. அது பள்ளமாக இருக்கும் இல்லையா, பபிள் ஷேப் வந்துருச்சு. முன்ன ஓப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்களே ட்ராப்லெட் ஷேப், அந்த ஷேப் தான் கொண்டு வந்துட்டாங்க இவங்களும். பட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஷேப் இருக்கிற இடத்துலயே வந்து ஃபுல்லாக மைக்ரோ போர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த போர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த க்ரீஸோட ஃபீலே இருக்காது. ஆனால் ஸ்டில் லைட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த அதெல்லாம் தெரியுது. ஆனால் தொடும்போது சுத்தமாக தெரியல. தொடும்போது முன்ன எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன அடி போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே
ஸோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் மேபி நெக்ஸ்ட் ஹைட்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் பக்காவாக கொண்டு வரலாம். ஒரு இது பண்ணிட்டு வராங்க. இல்லை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு வந்து இன்ஜினியரிங்காக பார்த்தா சாம்சங் ஃபோல்ட் இல்லை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. மேபி என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாரும் பண்ணுறாங்க. வெயிட்டு 6 வரைக்கும் எனக்கு 4 நல்லா இருந்தது. 5, 6 கொஞ்சம் அப்படியே. ஆனால் 4 நல்லா இருந்தாலும் 4ல் ஒரு பெரிய ஃப்ளா இருந்ததுடா. உள்ளே இருக்கிற ரிப்பன் வந்து ஃப்ளெக்ஸு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃப்ளெக்ஸு வாய பிளந்துருக்கு. அதான் ஒரு ஹைட்ரேஷன். 4 வந்து கொஞ்சம் மேஜர் ஜம்ப் பண்ணியிருந்தது. 5, 6 அப்படியே மொக்கே பண்ணிட்டானுங்க. 7, 8 இப்போது நல்ல ஜம்ப். 9ல் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரைஃபோல்டோட சேர்ந்து வரதுனால மேபி நெக்ஸ்ட்டு இப்போ என்ன இவனுங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ளிப்பு ரீட்டைன் ஆகுதுங்கிறாங்க. ஃப்ளிப் ரீட்டைன் ஆகும். எங்கள் எக்ஸினோஸ் அப்புறம் எங்கள் எக்ஸினோஸ் கொடுக்கணுமா? கரெக்டா. அதுக்காக இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கிற எக்ஸினோஸை கொடுத்து சாவடிக்கிறானுங்க. வேறு வழியே இல்லை. சரி, S26 FE-ல 2500 வருதுல்ல, அதில் பார்க்கலாம். சரி, அப்புறம் என்னென்னா எனக்கு அதுதான் என்ன போட்டிருக்காங்க, ஒரு சிலர் கெஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக 5 டிவைஸ் வருங்கிறானுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சிலர் 4ங்கிறானுங்க. சரியா? ஏன்னா ஒரு ஃப்ளிப்பு, ரெகுலர் ஒய்டு, ஒரு அல்ட்ரா, ஒரு ட்ரைஃபோல்டு. இன்னொருத்த என்ன சொல்கிறான், ஃப்ளிப்பு, ஒய்டுலேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரு, அப்புறம் அல்ட்ரா, அப்புறம் ட்ரைஃபோல்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப எர்லி ஸ்டேஜ். ஏன்னா இப்போ தான் ஃபோல்ஸ் 8 ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும். இது வந்து விட்டுலாம். இது நெக்ஸ்ட் இயர் நம்ம ஃபோல்ட் 9க்கு தான் பேசுகிறோம். அதுக்குள்ளே டிராம் ப்ரைஸ் எங்கே போய் உட்காருது, என்ன ஆகுதுன்னு தெரியல. இவங்க பண்ணுறாங்களா இல்லாட்டி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களா? முன்ன மாதிரி ஒன்லி 3 ரீஜன்ஸு, சவுத் கொரியா, யூஎஸ், சைனா, இது 3 மட்டும் தான் வரும். அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா மேபி யூகே இவங்களுக்கு வரலாம். இந்த ட்ரைஃபோல்டு பற்றி நீ பேசும்போது எனக்கு என் மைண்டில் ஒன்று விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஹுவாவேலையும் ட்ரைஃபோல்டு இருக்குது. சரியா? குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் ஹுவாவே ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே மறந்துடக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப எக்ஸைட்டட் எனக்கு. ஹுவாவே ஃபோன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, டிசைன் ஓகே, எல்லாமே 4G தான் ஒர்க் ஆகுங்கிறது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்? நீ என்ன தான் பண்ணாலும் தலை குப்புற விழுந்தாலும் சைனாவில் வாங்கினா மட்டும்தான் 5G. சைனாவில் வாங்கினா மட்டும்தான் 5G. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 90 மேக்ஸ் பார்த்துருப்பேன், பியூரா 90. அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து Android 16. இவ்வளோ நாள் Android 12 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 அப்புறமா 5G கொண்டு வராங்க. இப்போ தான் புரியும். அவங்களுக்கு 1000 ரெஸ்ட்ரிக்ஷன்ரா. நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் வந்து அணை கட்டுவேன், நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம். ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோனோட கிங்கா இருந்தாரு, முடிச்சு விட்டாங்க. ஆமா, உண்மைதான். அதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி 2020க்கு முன்னாடி கோவிட் கரெக்டாக அந்த முடிகிற டைமில் முடிச்சு விட்டாங்க. எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது கடைசியில் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஐயோ இது கொடுமை என்னன்னா, அந்த சாம்சங்கோட ஆட் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 13 இயர்ஸ் பேக் அவங்க போட்ட அந்த அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்க்காம இல்லாட்டி அது வந்து இப்போ யாருக்கும் தெரியல. இப்படி ஒன்று சாம்சங் போட்டானே தெரியலண்ணா, எவ்வளோ பேசியிருப்பானுங்க அவனுங்க. இப்போயே எல்லாரும் என்னடானா ஆப்பிள் 10 காப்பின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வைடு வந்து திரும்பி அதே தான், ஐஃபோனோட ஃபோல்டு வரப்போகுதுனால தான் இவங்க வைட் ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வந்தது. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எட்ஜ் வரப்போகுதுன்னு ஒன்று இவங்களும் 25 எட்ஜ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு மார்க்கெட். அது இப்போ அந்த ஏர் வாங்குறான்னா ஒருத்தன் எட்ஜும் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபேக்ட் தெரியும்ல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சீரியஸாக அக்னாலேஜ் பண்ணுறேன். ஐஃபோன் ஏர் வந்து வேற லெவல் தான். இதில் சொல்கிறேன், பழசில் ஐஃபோன் ஏர் மாஸ் தான். ஆனால் எட்ஜ் வந்து செம மாசாக இருந்தது. இன்னும் 1U 8.5 வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு. அது இப்போ விக்கி பாருங்க வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஊன்றான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் அதில் போயிட்டு 2 கேமரா அடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா தான் இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. 200 கேமரா. அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஏர் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னாடா, ஏர் நல்ல ஃபோன், நல்ல டிசைன், கையில் பிடிக்கும்போது எர்கனாமிக்ஸ் எல்லாமே அல்டி. ஆனால் மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறது சில சமயங்கள் எப்பயாவது ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு ஸ்டீரியோ வந்து நல்லா இருந்திருக்குமே. அப்புறம் பின்னாடி இருக்கிற கேமரா வந்து அல்ட்ரா வைட் இல்லைன்றதை தாண்டி பிரைமரி சென்சார் வந்து வீக்கான சென்சார்ரா. அது எப்படி இருக்குன்னா, ஒரு SE-லாம் இப்போ போகுது 17E 16E, அதில் இருக்கிறத உருவியில் வச்சிருப்பான். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், 1.25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு 48 அதில் போட்டிருந்தா கூட ஒரு மனசாரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஆனால் இங்கே இவன் என்ன பண்ணிட்டான்னா, நேரம் அல்ட்ராலேருந்து 200 எடுத்துக்க, அப்புறம் ட்ரெடிஷ்னல் 12MP அல்ட்ரா வைடு. அந்த 200 டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த FLOWP ஒர்க் பண்ணிட்டு இந்த இதுக்கெலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். S25 S26 அந்த 5X வந்ததுல. இப்போ S26 அல்ட்ரா வந்து என்னதான் பழைய ஹார்ட்வேரோட சுற்றிட்டு இருந்தாலும் கேமராவில் 5X ஃபோல்டடு அவங்களோட அந்த இல்லை S26 அல்ட்ரா என்னதான் பழைய
200 MBலே சுற்றிட்டு இருந்தாலும் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காம்படிஷனில் பார்த்தா சாம்சங் வந்து ஃபால்ஸ் பிஹைண்ட் என்னன்னா அந்த ஹார்ட்வேர் பார்த்தா. ஆனால் ரிலேபிலிட்டியில் பார்த்தா நிறைய பேர் பாராட்ட தான் செய்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கூட சாம்சங் நல்லா பண்ணுறான், இப்பயும் கூட கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கான்னு. ஸோ இது எப்படி இருக்குன்னா சாம்சங் நம்ம திட்டவும் செய்வோம், ஆனால் அதே சமயம் அவன் சைடில் இருக்க பாசிட்டிவ்ஸ் எடுத்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஓ பாசிட்டிவ் கேட்கும் வெட்டுவோம், கேட்க அவன் மேலேயும் அடிப்போம். அதே தான் நெக்ஸ்ட் இயர் வெட்டுவோம். ஆமாம், நெக்ஸ்ட் இயர் ஒரு வழியாக நம்ம சொல்கிறத கேட்டு 3 சென்சாரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 200 MP கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. 200 MB என்னவா மாறப்போதா? 200 MP HP6 நியூ வெர்ஷன். சரி, திரும்பி அந்த 200 வச்சு ஒப்பேத்துறதுக்கு வேறு ஏதாவது சென்சாராவது மாறலாம்ல? சென்சார் மாறப்போகுது, ஐசோசெல் சென்சார் சேஞ்ச் ஆக போகுது. 1/1.3லயே இப்போ நியூ சென்சாராக வரும். இவன் தான் எல்லாருக்கும் 1/1.2லாம் பண்ணி தரான். ஆச்சு 1/1 ஆமாம் 1/1 வந்து 1 கொடுக்குறான். பட் இங்கே 1/1.லாம் வராது. அதெல்லாம் வந்து பண்ணால் ரொம்ப டிசைன்லாம் அடி வாங்கிடும். ஸோ 200 MP இருக்கும். நியூ HP சென்சார் வரும். 50 MP அல்ட்ரா வைடு, 50 MB பெரிஸ்கோப், அவ்வளோதான். பெரிஸ்கோப்பு 26ல் ஃபர்ஸ்ட் ஜென் வந்த ALOP சென்சார் வந்து இப்போ செகண்ட் ஜென் வரலாம். சரி, அப்போ எனக்கு இப்போ என்ன தெரியுமா, இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது 5X கொடுத்தா 1Xலேருந்து 5X வரைக்கும் ஃபில் பண்ண முடியுமா? கஷ்டம் இல்லை, டே டைமில் கொஞ்சம் சமாளிக்கலாம். பட் அது 4X தாண்டும் போதே கொஞ்சம் லைட்டாக ரத்தக்காக வாங்கும். அது எப்படி இவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்க? அதுதான் தெரியல. இப்போ என்ன ஆகும் தெரியல. இப்போ ஆக்சுவலாக இந்த தண்டத்துக்குன்னு இருந்த ஒரு 3Xை நம்ம இனிமேல் தான் இத்தனை நாள் திட்டிருந்தோம். இனிமேல் அதை வந்து அந்த ஃபோன் வந்தால் தான் தெரியும். யாராவது ஒருத்தர் இப்படி சாம்சங் ஐடியா கொடுத்த அப்புறம் இருக்கும், அல்ட்ரா வைட்லேயே கொண்டு போயிட்டு அந்த 200 MB வந்து அல்ட்ரா வைட்ல போட்டு ஸ்டார்டிங்கே 14 mmலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டெடிகேட்டடாக 2.5 வரைக்கும் அது போகுது. 2.5X டெலிஃபோட்டோ ஒன்று டிஃபால்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 5X எவ்வளோ போய் வரணும் அப்படி இருக்கும். நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இதுக்கு ஐடியா கொடுத்தோம் யாரு தான் நல்லாயிருக்கும். டெலிஃபோட்டோ மேக்கரோ அந்த நாய் பண்ணாது. ஆக்சுவலாக இதுக்கு ஐடியாவே விவோட்டன் தான் எடுக்கிறேன். ஏன்னா X200 அல்ட்ரா எடுத்துக்க, அதில் உனக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா உனக்கு அல்ட்ரா வைட்லேயே பெரிய சென்சாரை கொடுத்து இல்லைன்னா 5Xை கொஞ்சம் இப்போ ஆல்ரெடி ALOP கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சென்சார் இவ்வளோ தான் இருக்குது. முன்னே இதில் இருக்கிற சென்சாரே வந்து இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் வரும். ஆக்சுவலாக நம்ம ப்ரிசம் இருக்கிறதுனால இப்போது ப்ரிசம் வந்து ஆன் டாப் ஆஃப் த சென்சாரில் இருக்குது, மேலே படுத்துட்டு இருக்கோம். அதனால் வந்து மேபி ஃப்ளோட்டிங் லென்ஸ் கான்செப்டில் ஏதோ புதுசாக பண்ணி இவன் பண்ணுவான். நான் நம்பலாமா? சவுமி மாதிரி ஆசையாக தான் இருக்கு, பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு விட்டுற வேண்டியதான். ஏதாவது கேட்போம் நம்ம இப்படி, அவன் வேறு ஏதாவது இன்னும் பயங்கரமாக கொடுப்பான். அப்புறம் நம்ம ஐஃபோனும் வேரியபிள் அபர்ச்சர் கொண்டு வந்துட்டான்ட்டு நானும் வரேன்டா அப்படின்ட்டு வந்துட்டானா நல்லா தான் இருக்கும். நானும் வரேன்டான்னு அவனும் ஏதாவது சொல்லுவான்னு தான் பார்க்குறேன். வரமாட்டேங்கிறானே. வேரியபிள் அபர்ச்சர்லாம் அவனே பல வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு மறந்து போயிட்டான். S9ல வந்துதுங்க. எப்படி இருந்துச்சு? S9 S10 ரெண்டுத்துலேயுமே ஆடே வந்து அந்த கண்ணுலேருந்து வந்துட்டு கண்ணு அந்த நம்ம பியூப்பிள்ஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் அதை வச்சு எடுத்துருப்பானுங்க. அப்படியே வந்துட்டு அந்த டேண்ட்லியன்ஸ் பர்பிள் கலரில் மிதக்கிறது. நான் அதில் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்டா, அந்த லோ லைட் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். எனக்கு க்யூரியாசிட்டி என்னென்னா இது மேலே 14 அல்ட்ரா மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, நான் 14 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 14 அல்ட்ராவோட ப்ரைமரி சென்சார் எடுத்துகிட்டு சிட்டிஸ்கே நம்ம வெளியில் இந்த நைட் டைமில் போயிட்டு அப்பர்ச்சரை வந்து நீ 4 கொண்டு போகலாம். 4லாம் கொண்டு போயிட்டு கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் எக்ஸ்ட்ரா வச்சு அழகாக எடுத்துன்னு வையன். அந்த லைட்ஸ்லேருந்து வர ஃப்ளேர்லாம் பயங்கரமாக தெரியும். ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா எடுக்கணும், பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம். 18 Pro Maxக்கு வெயிட்டிங். அதுதான் சென்சார். தம்பி நீங்கள் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. இதோட ப்ரைஸே ரிவைஸ் ஆகி 1,70,000 ஆக போகுதுங்கிறானுங்க. இது ப்ரைஸ் 17 Pro Max ப்ரைஸுக்கும் நம்ம எதுக்கும் எதுவும் இந்த ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி எனக்கு எக்ஸைட் ஆகும்? என்ன பண்ணுறது? சுத்தமாக எக்ஸைட் இப்போலாம் பயமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். இதுக்கு மேலே வந்து என்ன தான் நம்ம தலைக்கே நின்னாலும் ப்ரைஸ் பக்கம் தலை வச்சு படுக்க. இப்பயும் நான் தான் சொல்கிறேன், இப்பயும் பேனிக் ஆகிறதுல ஒரு மண்ணும் கிடையாது. இங்கே இருங்க ஜாலியாக ஒரு பழைய ஃபோன் வேணுமா, வேற ஏதாவது பழைய ஃபோனை பார்த்துட்டு 14 அல்ட்ரா இருக்குது, Xiaomi 14 அல்ட்ரா இருக்குது. இல்லாட்டி வந்து 4G இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது 4G தான். இதில் எங்கேருந்து 5G மட்டும் 5G நம்மளுக்கு என்ன அப்படியே ஆனால் வித்தியாசம் இருக்குடா நிஜமா. கொஞ்சம் இருக்குதான், அதுக்குன்ட்டு எல்லா நேரமும் வருதாடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 70 MB டவுன்லோட் பண்ணேன்டா ஒரு நாள். 70 MB தானா? கேளு, அந்த 70 MB எவ்வளோ நேரத்தில் ஆச்சு? முடிஞ்சிச்சு. இப்போ இதில் 70 MB எப்படி தெரியுமா போகுது? அந்த ஒரு என்ன சொல்கிறது, டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு அந்த டைம் தேவைன்னு அப்போ தான் புரியும் அதோட அர்த்தம். ஏன்னா ஒன்றில் சைக்கிளில் வரேன், திடீர்னு பார்த்தா ஒரு ஆப் தேவைப்படுது. இப்போ எமர்ஜென்சி அந்த ஆப் தேவைப்படுது. ஒரு தடவை அந்த மாதிரி தான் கிண்டியில் வந்துட்டு இருக்கும்போது 120 MB அந்த ஆப் கிண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சைடில்
அவ்வளோதான். நான் சைக்கிள்லேருந்து இப்படி இறங்குறேன், இப்படி அழுத்தினேன் பண்ண சல்லுன்னு எது பிக்சல்ல அதுவே ஒரு குப்பை மோடம்லாம். அதுலேயே என்னடானா அவ்வளோதான் சக் முடிஞ்சிச்சு. என்னடா அது முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தது. அப்போ வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அதே மாதிரியான ஒரு சினாரியோ நான் வந்து 4Gல ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 5 அப்படி போகுது. ஸோ அதனால் இருக்கு ஒன்றும்டா ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணேன்டா. இப்போ எஸ்ஆர்கே ஏதாவது நான் இங்கே வந்து வீடியோ அனுப்புவேன், அவன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவுட் எடுப்போம், திடீர்னு ஏதோ ஒன்று அனுப்புவான். அதான் 2.5 GB அது. நான் தட்டுறேன் டெலிகிராமில் 5G வச்சுட்டு தட்டினா கண்ணு முன்னாடி எப்படி நம்ம டவுன்லோட் ஆகும்? இது 30, 40 அப்படி டவுன்லோட் ஆகும். 30, 60 அப்படி 30 MBPS கிட்டலாம் போகும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து எனக்கு 4Gல வாய்ப்பே இல்லை. 3, 2 அப்படி 2 MBPS 4 MBPS போய் தொடும். 5Gல வந்து 5G வெல் கேப்பபிளாகவே இருக்குமா? டெலிகிராமோட சர்வரும் ப்ரீமியம்க்கு கொடுத்துருப்பானா? பார்த்தா 30 MB கிட்டலாம் போயிட்டு வரும். 30 அப்படிலாம். அப்போ என்ன ஆகுது? 30 MBனா 10 செகண்டில் 300 MB வந்துட போகுது. கரெக்ட். அதனால என்னால் அந்த ஃபைலை டக்குன்னு டவுன்லோட் பண்ணி அடுத்த வேலைக்கு நான் போயிடுவேன். அதை வந்து இந்த இடத்துல என்னால் 4Gல பண்ண முடியல. கேஷுவல் யூஸ்க்கு நல்லா இருக்கு. என்னை வந்து இப்போ என்ன சொல்லுதுன்னா 4G வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா பொறுமை, நிதானம். உனக்கு என்னெல்லாம் வேணும்? ரொம்ப செலவு பண்ண வேணாம், ஆனால் ப்ரீ பிளான்டாகவும் இருக்குது. நீ ஒரு இடத்துக்கு போற, அங்கே உனக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு இப்பயே நீ பிளான் பண்ணிக்க. அங்கே போயிட்டு தான் நான் டவுன்லோட் பண்ணுவேன். என்ன நக்கலா? இப்பயே பண்ணி ரெடியாக போயிடு அப்படி சொல்லுது. ஆனால் வெயிட் பண்ணிட்டு பழைய மாடல் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். S25 Ultra ஒரு பயம் இருக்குடா. இப்போ S24 Ultra அற்புதமான ஃபோன் தான். நீ ஃபர்ஸ்ட் வாங்கிட்ட, அதாவது புதுசு வாங்கிட்ட, உங்ககிட்ட இருந்து இப்போ நான் வாங்குறேன்னா தெரியுமா வாங்குவேன்? யார்கிட்ட இருந்து வாங்குறோன்னு இருக்குல்ல, பயமா இருக்கு. யூஸ்டுன்னே சொல்ல, இப்போ யூஸ்டு மார்க்கெட்டுக்கு லக்கு தான். ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து யூஸ்டில் இப்போ அதுவும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அங்கேயும். ஆனால் நிறைய ஃபோன்ஸும் வருது. ஏன்னா நிறைய பேர் புதுசே வாங்கிட்டு முடியாமல் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, இல்லை ஏதாவது வந்துடுது, ஏதோ ஒரு சைக்கிளில் வந்துடுது. உங்களுக்கு யூஸ்டே போவேணா, புதுசு தான் வாங்கணும். வெயிட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பேசுன மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு நான் இப்போயே எதாவது பண்ணி வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னா புதுசு வாங்கி தான் ஆகணும்னா வேறு வழி இல்லை வெயிட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் மாடல் வாங்கிக்கலாமா அப்படின்னு வரும்போது S25 Ultra, Xiaomi 14 நம்ம பேசின மாதிரி அதெல்லாம் இப்போ ஸ்டாக் இல்லை. Xiaomi 14 வேணாம். இப்போ நான் என்னோட சஜஷன் இப்போ லேட்டஸ்ட் 17 அதெல்லாம் வருமானு தெரியலடா, மறந்துரு கார்த்தி. Pixel 10a நான் அப்படிதான் பேசுவேன். சரி ஓகே. நான் வந்து iPhone 17 அது கூட பேச மாட்டேன் கார்த்தி. அதுவே 1 லட்சம் ஆக போகுது. சரி வரும்போது என்ன வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன வரும்னு சொல்லட்டுமா? ப்ரெஷரு அப்படி போயிட்டீங்க. ஆமாம், ப்ரெஷரு, டயபிட்டிஸு, அது வேணா இதெல்லாம் வந்து வரலாம். நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அதுவா வரும், பார்த்து இருந்துக்குங்க. அதுவா தேடி வரும், வச்சுக்கோங்க அப்படின்னு வரும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமே. ஸோ இது ஒன்று, இது ஒரு பேனிக்கிங்கான ஃபேக்ட். இதை தவிர வந்து என்னன்னு பார்த்தோன்னா, நான் நிறைய டிவைஸ்லாம் பற்றி பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ நீ சொல்லும் போது தான் தோணுச்சு. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். சரி ஓகே. ஆமாம். ஸோ ஆமாம், சாம்சங் வந்து உண்மையாகவே இவ்வளோ ஹார்ஷான டைமில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தா, நான் உன்ட்ட சொன்ன தெரியுமா, ஆப்பிள் வந்து இதில் பாரு அந்த லிடார் இடத்த மாற்றினது வந்து எனக்கு வலிக்குதுடா, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னல, ஃபோக்கஸ் இஷ்யூ வருது. அதுவும் ஃபைன், ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது. இப்போ ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் வந்து என்ன, இப்போ அந்த டேபிள் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொருளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி பாயிண்டட் வைக்கும்போது மாட்டுறேன். இல்லாட்டி மொத்த டேபிளும் எடுக்கும்போது எஸ்கேப் ஆகிடுவேன். அந்த பொருள் வந்து எனக்கு ஃபோக்கஸில் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணும்போது சொதப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதமும் சேஞ்ச் ஆகாதப்ப எனக்கு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பாயிண்ட் 1 இயராக இன்னுமாடா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு. ஸோ அப்போது சாம்சங்கும் ஆப்பிளும் ஒரு சில விஷயங்கள் மாற்றாமல் இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, கோட் பேஸ் வந்து ஒரு 6 ஜென்ரேஷனுக்கு ஓடுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களில். இப்போ இவனுக்குலாம் பார்த்தோன்னா 11 ப்ரோலேருந்து அதே 3 கண்ணு தான். அப்போ என்ன 11 ப்ரோலேருந்து ஒரே அல்காரிதம் தான், அந்த ஜூம் அல்காரிதமும் சேம் அல்காரிதம் தான், பிட்வீன் சென்சார் போகிறதுக்கான அல்காரிதம்லாம் ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். இப்போ அப்பேச்சர் வரும்போது என்ன ஆகுது? அது கூட பாரு, பிரைமரி சென்சாரில் அப்பேச்சர் மாறப்போகுது, அவ்வளோதானே. மற்றபடி 3 கண்ணு அதே 3 கண்ணு தான். அதே 3 கண்ணு அதே இடத்துல தான் இருக்கு. ரொம்ப ஏஐ கொண்டு வரேன், என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டான். பட் அசிங்கமாயிடும். ஏன்னா இப்போ இவ்வளவு நாள் படுத்தினதெல்லாம் அசிங்கம் இல்லை, இப்போ வரப்போற அவுட் தான் கேவலமா இருக்கும் ஏஐ பண்ணி. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பழைய போன்ல எடுக்கிற போட்டோஸ் வந்து மோர் ப்ராக்டிக்கலா இருக்குடா. சில சமயங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற பிக்சலும் வந்து ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட்டாக தான் எடுக்குது. ஆனால் அதை நீ வந்து லைட்டாக கலர் பூஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா நேச்சுரலாக நல்லா இருக்கு. இதுவே ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இருக்குன்னா ஆல்ரெடி எடுத்த இமேஜே ஓவர் ப்ராசஸ் ஆகிடுதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது காம்படிஷனில் வந்து இப்போ சைனீஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னா அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸே வந்து சில ஃபோன்ஸ்லாம் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஓவர் ப்ராசஸ்டு. அதில் லைட்டாக தான் கை வச்சேன்னா இருக்கிற டீட்டெயிலாம் போயிடுது. அதுக்கப்புறம் நான் இதில் கூட ஜூமில் கூட நிறைய சொல்லவே வேணாம், ஏஐ வந்து ஜூமில் ரொம்ப கேவலமாக இருக்குது போட்டு வச்சிருக்கானே. அதுக்கு அன்னைக்கு நம்ம தலைவன் பரவாயில்ல, என்னால் முடியல, நான் நாய்ஸே கொடுத்துட்றேன்னு
அது நிறைய பேர் சொல்றாங்களே. ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாய்ஸ் வந்து எனக்கு ப்ரோ கேமராலே ஆக்சுவலா அதுதான் நாய்ஸ் தான் இருக்கணும். ப்ரொஃபஷனல் கேமராலே எனக்கு நாய்ஸ் இருக்குங்க, இதான் ரியாலிட்டிங்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் வந்து நாய்ஸை சப்ரஸ் பண்ணி ஏதோ ஒரு அல்காரிதம் ரன் பண்ணிடுறதுனால பெயிண்ட் வர மாதிரி இருக்கணும், அடிச்சிடுறதுனால என்ன ஆயிடுது. அப்ப இவன் வந்து அதை பண்ணல, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லாத்துலயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவல் கேமரா, அதனால தான் என்ன சொல்றேன், கேமராவை பத்தி இல்லாட்டி கேமராவோட கொஞ்சம் டிராவல் பண்ண நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்செப்ட் பண்றாங்க. சாம்சங்ல இருக்கிறது வந்து கரெக்ட் தான், அப்படிதான் நாய்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம். இந்த சினாரியோ இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது நாய்ஸ் தாங்க இருக்கணும். அங்க போயிட்டு அது நாங்க அதுக்கு பதில் 3 பிளாக் கலர் பேஸ்ட் அடிச்சு விட்டா அதான்டா, அதுக்கு பதில் நாங்க 3 ஸ்டார்ஸும் பிளேஸ் பண்ணுவோம். ஓகே ரைட். ஏஐயோட பவரை காட்டுறதுக்கா காட்டலாம். மேல பார்த்தா ஒரு 4 இதுக்கு தான் 6 ஜென் நல்ல 6 ஜென் $300 இருக்கா ஒரு போன் வாங்குற ரேட் இல்ல. நீ ஆனா நல்ல யோசி. இப்படி மேல பாக்குறேன், பார்த்தா ஸ்டார் இருக்கு. 3 வேணும் எனக்கு இருக்கு. நம்ம நேக்கட் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தெரியுது. நானா ஒரு அல்காரிதம் போட்டு ஓகே நைட் ஸ்கை பாக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 சேர்த்து விட்டு 3 மட்டும் இல்லடா, 3 விட்டுரு, ஸ்டார் மட்டும்னே வச்சுக்க. நமக்கு கண்ணுக்கு தெரியறது பார்த்தா நம்ம கண்ணுக்கு ஒரு 10-15 தெரியுதுன்னு வச்சுக்க. அவன் வந்து சரியா மேலே காட்டுறான், நீ லாங் எக்ஸ்போஷர் எடுக்கிற மாதிரி லைட்டாக பண்ணிட்டு ஒரு அப்பி விடு, ஒரு 200-300 போட்டு விட்டுரு. அவன் வந்து எப்பா நம்ம கண்ணுக்குலாம் தெரியாத கூட மாசம் எடுக்குதுடா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. பவர் ஆஃப் ஏஐ. இதுக்கு தான் ரேம் பிரைஸ் ஏத்துறீங்களாடா, அன்னைக்கு ஒருத்தன் போட்டு தானே, அதுக்கு தானே அவனுங்கெல்லாம் கொண்டு வேண்டாம். நான் பவராகவே கேனத்தனமா இதையா போட்டுவிட்டு வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற அவனா போனா அட் க்ரோக் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் த பர்பஸ், கம்பேர் ரிமூவ் திஸ் டிவைஸ் which has worst sensor. க்ரோக்கு தான் இருக்கல ஜோக்கு தெரியும்ல, யாரும் ப்ரீமியம் பே பண்ணலையோ உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவோம். சம பண்ணு. எனக்கு என்னன்னா அசிங்கமா பேசுறதோடு இதுக்கு ஏன் நீ ரிப்ளை பண்ணாம அமைதியா இருக்கியா? ப்ரீமியம் இல்லைன்னா ரிப்ளை வராதுன்னு கூட புரிஞ்சுப்பாங்க. இது என்ன பண்ணு தெரியுமா, ப்ரீமியம் போடு, நான் ரிப்ளை பண்றேன், அவ்வளோதான் சொல்லி விட்றோம். நீ காசு கட்ட அப்பதான் உனக்கு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். அன்னைக்கு ஒருத்தங்க நீங்கள் ட்வீட் பண்ணிருந்தீங்களே, iPhone 17 Pro Max versus S21 Ultra, இதில் வந்து பெஸ்ட்டு டிவைஸை வந்து வச்சுக்கணுமா, பெஸ்ட்டு கேமராவை ரிமூவ் பண்ணணுமா, அட்டு க்ரோக்கா பேசாமல் என்ன பண்ணிருக்கோம், க்ரோக்கே சொல்லணும். நீ பண்ணுற கம்பேரிசனே தப்பு, உனக்குலாம் ரிப்ளையே கிடையாதுன்னு நினச்சி விட்ருவோம். சூப்பராக இருக்கும். சர்க்காசமாக நிறைய கலாய்க்கெல்லாம் செய்யலாம். வேணா உன்னையும் உன்னோட ஃபாலோவர் ஒருத்தனையும் கம்பேர் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கணும் பதிலுக்கு. இப்படிலாம் பண்ணி யூஸ் பண்ணுறேன்ட்டு ஏற்றி விட்டு ரேம் ப்ரைஸை ஏற்றி விட்டு, அதாவது இது யூஸ்லெஸ். நமக்கு தெரியாதா S21 Ultra என்ன இல்லாட்டி. இப்போ ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் வச்சுக்க, நான் வந்து S21 Ultra இஸ் ஆல்சோ கேப்பபிள் 5G கேப்பபிலிட்டி இருக்கு. 17 Pro Maxும் 5G எல்லாமே இருக்குன்னு வைங்க. S21 Ultraல சில்வர் கலர் ஒன்று இருக்கும், ஃபேண்டம் ஒயிட், செமையாக இருக்கும். சரியா? இப்போ அந்த சில்வர் இருக்குன்னு வை, அதில் 512 GB வேறு எனக்கு கிடச்சிருக்கு. 16/512 வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். ஸ்னாப் ட்ராகன் 888 மாடல்னு வச்சுக்க. ஏன்னா என்கிட்ட வந்து பிளாக் இருந்தது ஸ்னாப் ட்ராகன், அது மாதிரி 888 வச்சுக்க. எனக்கு 5Gயும் இருக்காக போகுது. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம கர்வ், கார்னர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரான கர்வு, பியூட்டிஃபுல்லான ஃபோன். 6.8 அந்த இன்ச்சில் கர்வ் டிஸ்ப்ளே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோனு. லாஸ்ட் சீரிஸ் அந்த ரவுண்டட் ஸ்டைல். ஸோ அப்போது அந்த ஃபோன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஸ்டாண்ட் அவுட்டாக தான் இருக்குது. நான் பேட்டரி மட்டும் இப்போ மாற்றிட்டு, ஏன்னா அதே 5000 mAh தான். பக்கத்தில் யாராவது போவாங்க, S26 Ultraவா என்னது 5000 mAh தானே, மூடிட்டு போ, கர்வோட வரும். அந்த கேமரா எதுவும் சமயம் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க நமக்கு என்ன வேணும். இப்போ என்ன ஒன்னா S26 Ultra யூஸருக்கு பவர் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் SoC ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான பாயிண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கலாம். பட் ஒரு S21 Ultra யூஸருக்கு அந்த பேட்டரி லைஃப் காம்ப்ரமைஸ்னு வச்சுப்போம். பட் நான் ப்ராக்டிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறேன்னு பார்த்தா, நான் வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன் ஒன்று, ரெண்டாவது பவர் பேங்க் ஒன்றா எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறேன், மைண்டில் வச்சுக்கிறேன், அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னும் போது அப்போ 5 வருஷம் 6 வருஷமா நான் அந்த ஃபோனே என்னால் ஓட்ட முடியுது இல்லை. எனக்கு வந்து இப்போ ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த Pixel 5 வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த 5G இல்லையன்றது மட்டும்தான் என் மனசில் இருக்கே தவிர வேற எதுவுமே எனக்கு வந்து டவுன் சைடாக தெரியல. கடைசியில் எல்லாமே நல்லா இருக்கு. பேசுன மாதிரி உங்கள் ரெக்குவயர்மெண்ட், உங்கள் ரெக்குவயர்மெண்ட் தான் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் டிவைஸ். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன வச்சிருக்காங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம டிசைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா விளங்கவே விளங்காது. அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதை சொல்லி யூஸும் இல்லை. அப்புறம் கடன் வாங்கிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் இருக்கு. இஎம்ஐ நம்ம தான் இருக்கு, இங்கே தான் எது எடுத்தாலும் இஎம்ஐ. இதுக்கு 30 மாசம் இஎம்ஐ. இப்போ ஃபோல்டேட்டுக்கா அங்கேயே சொன்னாங்க ஈவெண்ட்ல வந்து அந்த நேரில் போயிருந்தேன். அப்போ சொன்னார் 30 மாசம் பண்ணிட்டாங்க ப்ரோ, நோ காஸ்ட். நீங்கள் இப்போ ஃபோல்டேட் அல்ட்ரா எடுக்கிறீங்கன்னா கூட மாதம் 6500 தான் ப்ரோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. 30 மாதம் அந்த 2 லட்ச ரூபாயை நீங்கள் சேவிங்ஸில் போடுங்க. அது இன்னொரு சேனலில் ஓடும். ஆனால் நான் அங்கே தான் கேட்பேன், அந்த இன்னொரு சேனலில் ஓடும்போது இவனுக்கு வந்து இது மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, இதை வந்து அவன் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான், இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த 2 lakhsக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனைடா. அது என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன்னா இருக்குன்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் வேலையில் ப்ராப்ளமே இல்லாட்டி வேறு ஏதாவது ஹெக்டிக்கான ஒரு இதுக்குள்ளே போகும்போது இது யூஸே பண்ண முடியாமல் போகும். ஃபேக்ட் என்னன்னா, அதான் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு
அந்த பக்கம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். இந்த பக்கம் எனக்கு இல்லை, என் மைண்ட் செட்டில் அப்படி திரும்ப தோணும். நான் அதை ஒன்று பயன்படுத்தணும்னு நினச்சேன், அதை பயன்படுத்தாமல் இன்ன வரைக்கும் நான் கனவாவே நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது எப்படி இருக்கும், ஒரு வேளை எப்படி இருந்திருக்குமோ, ஒரு வேளை எப்படி இருந்திருக்குமோ, வாங்கினாதான் தெரியும். கடைசியில் அதை வாங்கியிருந்தா பார்த்தோன்னா இவ்வளோதானா அப்படியும் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நான் வாங்கவே மாட்டேன். இல்லைன்னா நிஜமாவே சூப்பராக இருக்குது அப்படின்னா வந்து அதை வாங்குறதுக்கான எபிலிட்டியை எப்படி நான் பில்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பேன். ஸோ இது வேறு. ஸோ அதனால் வந்து என்றைக்கும் ஒன்றும் இல்லைடா நான் இப்போ இதை பண்ணுறேன், அங்கே பார்த்தா வீட்டில் என் குழந்தைங்களுக்கு சோறு இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் போயிட்டு ஃபோல்டேட் அல்ட்ரா வாங்குறேன் அப்படிங்கிறது கிரைம். கரெக்ட், சரியா? ஆனால் வாங்க முடியுது, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள சேவிங்ஸில் இருக்குது, குதிக்கணும். தெரிஞ்சு குதிக்கணும். நான் போய் வாங்குறேன், அதனால் உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை. பட் எப்போ அதுனா நான் வாங்கினது மொக்கையாக இருந்தது, ஏன் அப்போ மனசில் ஒரு என்ன தோணும்னா, இதுக்கு வந்து பையனுக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒய்ஃபுக்கு இது வாங்கி கொடுத்துருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு 25,000 30,000 புது ஃபோன் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா மொத்தம் 2 லட்சம் ரூபாய். அப்போ எவ்வளோ பண்ணியிருக்கலாம் பாரு. ஒரு பைக்கை வாங்கிடலாம். பைக்லாம் வேணாம்ப்பா, 10 வருஷம் நீங்கள் எப்படியும் E500 ஊற்றுவீங்க அதில். ஓ அப்படியே எத்தனை நாள் போயிட்டீங்களா? நான் அப்படியே போயினே இருப்பேன், நான் வரல எதுவும். ரைட்டு. ஆமாம், நான் நடக்க பழகிக்கிட்டேன். சைக்கிள் சூப்பராக ஒர்க் ஆகுதுடா, நீங்களாம் சாம தூரம் எடுத்துகிட்டு போகும், சாமையாக ஒர்க் ஆகுது சைக்கிள். அப்புறம் எங்கேனாலும் டக்குன்னு வந்து சைக்கிளை கொண்டு போய் பார்க் பண்ணால் ஃப்ரீ. வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் போகிறேன் ஃப்ரீங்கிறான், மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன் ஃப்ரீங்கிறான், எங்கே போனாலும் சைக்கிள் பார்க் பண்ணால் ஃப்ரீங்கிறான். அப்புறம் என்ன, சைக்கிள் வாங்க தான் காசு ஆகுது. அப்புறம் கொண்டு போய் அங்கே போட்டு அப்புறம் அந்த பார்க்கிங் காசு வந்து பாருங்க, இப்போ வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருந்தால் 150 ரூபா ஆகிடும் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், சைக்கிளை விட்டுறேன், 150 ரூபாய்க்கு வாசலில் போயிட்டு 2 ஸ்மூதியை குடிச்சு அவ்வளோதான் லஞ்சே முடிச்சிடுறேன். நைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்து பிளான் பண்ணி உங்கள் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. அது நியூ டிவைஸ் சரி, லாஸ்ட் இயர் மாடல்ஸாக இருந்தாலும் சரி. ப்ரைஸ் ஹைக்கு எத்தனை நாள் தொடரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போயிட்டே தான் இருக்கும். சிம்பிள்ரா, இதுக்கு அடாப்ட் ஆகிடுங்க. இதுக்கு அடாப்ட் ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் சர்க்கிளில் இருக்க நிறைய பேர் கேட்கும்போது வாங்குறேன்ட்டுலாம் போயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிற. சூப்பர் மாசு, கையில் இருக்கிற ஃபோனில் பேட்டரி மட்டும் மாற்றணும் ப்ரோ, என்ன பண்ணலாம்? இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம நண்பரே ஒருத்தர் கூட கேட்டார், இப்போ இதுக்கே பேட்டரி மாற்றிருக்கேன், 1650 ரூபா ஆச்சு மாற்றுறதுக்கு. சாம்சங் இதெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்ட் சைடில் மோஸ்ட்லி ஐஃபோன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஐஃபோன் வந்து 8 வரைக்கும் போகும்டா, அஃபிஷியலாக போனால் 8 அந்த மாதிரி போகும். ஸோ ஐஃபோன் தவிர மீதி இருக்கிற ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மோஸ்ட்லி இந்த 2000 3000 மேக்ஸிமம். இது இருக்குல்ல, ஓப்போவோட ஃபைண்ட் X9 அல்ட்ரா, நானும் கௌதம் ப்ரோ பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 4000 ரூபா ஆகும் பேட்டரி. அதான் ஆண்ட்ராய்டு வந்து இந்த 5000 தான் இருக்கும். 5000 கூட நான் பார்த்ததே கிடையாது. இல்லை சாம்சங்லாம் லெஜெண்ட். 3000 3000 வித் ஆல் தோஸ் சார்ஜஸ் 3000 எல்லாமே க்ளோஸ் பண்ணுறோம், போட்டு கொடுத்துருவோம். பக்காவாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே தெரியும் பேட்டரி சேஞ்ச் ஆனோடனே டிஃபரன்ஸ். அவன் ரீகாலிபிரேட் பண்ணிட்டு அழகாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோ. இல்லை அது ஃபேக்ட்டுங்க. அதே மாதிரி வந்து இதை மாற்றும் போதெல்லாம் எனக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி மாற்றும் போது எல்லா டிவைஸ்லையுமே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்வியஸாக இருந்தால் புது பேட்டரி. அப்புறம் இன்னொன்று தெர்மல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதான் வந்து சர்ப்ரைஸ். நிறைய பேருக்கு அது புரியாது, எனக்கே புரியல. சரி, பேட்டரி ட்ரெயின்ஸ், தெர்மல்ஸ் எல்லாமே மாறும். பேக்கப் ஆப்வியஸ்லி புது பேட்டரி 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். 30 to 20 மினிட்ஸ் 100% இன்க்ரீஸ் தெரியும். ஜாலியாக யூஸ் பண்ணலாம் பழைய ஃபோனு. என்ஜாய் பண்ணுங்க. நான் மனசுலேருந்து ஓப்பனாக சொல்லணும்னா, எனக்கு இந்த 4G மட்டும் தான் லைட்டாக இடிக்குது. அதுவும் என்னோட டிமாண்ட்ஸ் அப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து 2 GB வீடியோ டவுன்லோட் பண்ணேங்கிறேன். நானே வந்து திடீர்னு இப்போ ரோட்டில் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க, பீரோவில் எடுத்துக்கிட்டே போகிறேன். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு, அழகான ஒரு பார்க்கு, எட்ரா ப்ராடக்ட்டை வெளில எட்ரா வீடியோ அழகாக இருக்குது. டக்குன்னு இப்போ என்ன பண்ணுறேன், SRK ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் நான் உனக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, டக்குன்னு அங்கேருந்தே வந்து நான் அப்லோட் பண்ணலாம். பட் இது 4Gல நான் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது, கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கு இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் பார்க்குறேன். ஆமாம், இது இந்த ரெக்குவயர்மெண்ட்டே எனக்கு இல்லை ப்ரோ அப்படின்னா நமக்கு 3G போதும் தான். அதான் ரியாலிட்டி. இப்படிதான் இருக்குது மார்க்கெட்டு. இன்னொன்றா, நான் 2G இல்லாட்டி 3G மட்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி இப்போ BSNL சிம் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. அதில் வந்து இப்போ 4G அங்கங்கே வருது, வரலன்னே வை, ரிலேபிளாக இல்லை, 3GB மேலே 3 MBக்கு மேலே ஸ்பீடே போகல அப்படின்னே வையேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா, இன்டர்நெட் டிபெண்டன்சிங்கிறது எனக்கு இன்டர்நெட் வந்து பொழுதுபோக்குக்கு நிறைய கொடுக்குது. ஆனால் இந்த நெட்வொர்க் என்ன பண்ணுது, இன்டர்நெட் கொடுக்கல. அது ஆக்சுவலாக வந்து வாங்கின காசு கொடுக்கலன்றது காரி துப்ப வேண்டிய விஷயம். ஆனால் அதை நான் இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது தெரியுமா, எனக்கு எப்படி பெனிஃபிஷியல் ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ நான் அதை எதையுமே ஆக்சஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சரியா அதில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறனால வேற ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன். ஃபோனோட தேவை கம்மியாயிடுது. நான் மிஞ்சி பண்ணால் பாட்டு கேட்கலாம், அது வந்து அதை பஃபர் அது பண்ணிடும். நான் ஒரு படம் பார்க்கலான்னு பார்க்குறேன், OTT ஆப் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன், இல்லாட்டி ஏதோ சர்ஃப் பண்ணணும்னு பார்க்குறேன் போது அந்த ஒரு தொய்வு இருக்குமா. உன்ன என்ன பண்ணுறது தெரியுமா, பக்கத்தில் பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், வானத்தை பார்க்குறேன், வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். வேற மாதிரி ஆயிடுது. உடனே ஆல்டர்னேட்டிவ்ஸ் நோக்கி போகிறேன், இல்லாட்டி அதை ஆஃப்லைன் கேம் நோக்கி போவோம், இல்லாட்டி கேம்லேயே வந்து டேட்டாலாம் போதும், இந்த டேட்டா வந்து கேமுக்கு போதும்,
நான் பப்ஜி மாதிரி எனக்கு இவங்க வேலைக்கு ஆகாது. நான் சொல்றது வந்து பேசிக்கா இப்போ இந்த சேனல் அளவுக்கு 4G ஓகே. இப்போ இருக்கிற இதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஈவன் ஒர்க்கிங் யாராக இருந்தாலும் 8 to 9 இப்போ இது என்ன ஸ்பீடு வருதுன்னு பார்ப்போம். வேணா நான் இது இந்த இடத்துல இருந்து இப்போ சும்மா fast.com போட்டு பார்க்கட்டா. இது வந்து ஆண்ட்ராய்ட் 14ல் உள்ளதா? ஆண்ட்ராய்ட் 17 வரப்போகுது. 17ல் வந்து இப்போ அது நல்லா இருக்கு. எப்படின்னா தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுதுல்ல, மொபைல் டேட்டா தனி, இது தனி. என்ன சிம் போட்டிருக்கீங்க? ஏர்டெல். ஜியோ ட்ரை பண்ணுறீங்களா? ஏய் இவன் என்னை ஏமாத்துறானா? ஏய் உண்மையே சொல்கிறா? ஏய் ப்ளீஸ்ரா என்னை ஏமாத்தாரா fast.com. இங்கே பாருடா டேய், 46 4G இவ்வளோலாம் வந்ததுன்னா எப்படிடா? அவ்வளோதான் போதுமே. இதெல்லாம் ரொம்ப அதிகம்டா 4Gக்கு. ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேங்க பாருங்க. நீயும் 4G போட்டு ட்ரை பண்ணுறியா என்ன? 4G இல்லை 5Gல தான் இருக்குங்க. 5G இந்த ரூமில் நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். ஜியோ முன்னெல்லாம் இந்த எவ்வளோ வருது, நல்லாவே போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இவனில் டபுள் மடங்கு வருது. சூப்பர். 78 வந்து இண்டோருக்கு ரொம்ப அதிகங்க. போதும் எனக்கு வந்து பாருங்க, இண்டோருக்கு வந்து 78 மாதிரிலாம் உங்கள் ஒவ்வொரு மொபைலுக்கும் வருது அப்படின்னா ஹாப்பி. வீட்டில் இருக்க இப்போ போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ போஸ்ட்பெய்டு வந்து ஃபேமிலி பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, அதை யாராவது போட்டுறாங்கன்னு வச்சுக்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபு, கிட்ஸுக்கு ஃபோன் கிடையாது, அப்பா அம்மா, ஸோ ஒரு 4-5 எல்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா கேப் வந்து ஒரு 500 GB கிட்ட கொடுப்பாங்க கேப் தனியாக. 4Gக்கு ஃபால் பேக். ஆனால் 5Gனா ஃப்ரீ. ஓகே 5Gனா அன்லிமிடெட் கான்செப்ட்டில் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, அவ்வளோ பேரும் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு ஒயர்டு கனெக்ஷனே தேவையில்லடா. ஒயர்டு கனெக்ஷன் எப்போ தேவைப்படுதுன்னா ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன்லேயே எல்லாருக்கும் வந்துடும். இன்னொன்று என்னன்னா, இந்த காலத்தில் இப்போ நிஜமாக சொல்கிறேன், போக போக டிவி கூட அழிஞ்சு போயிருமோன்னு டவுட்டாக இருக்குது. அவன் ஃபோனில் அவன் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறான். டிவி இருந்ததுன்னா காமனாக ஒரே ப்ரோக்ராம் பார்க்கணும்ல. டிவி ரேட் அது வேற போயிட்டு இருக்கு. அதுலயும் ரேம் இருக்குல்ல. நீங்க ரேம் எதில் ஒட்டிட்டாங்களா இனிமேல் பயந்து ஓடி வேண்டியதான். ரைட்டு சரி ஓகே. இந்த வாரம் அடுத்து வந்து ஒரு டீல் வீடியோ பண்ணலான்னு பிளான்ல இருந்தோம். அநேகமாக அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வரும். இதில் நினைப்பாங்க, ஐயோ அது அன்னைக்கு போட்டிங்களே யார் வரும் பொறுமையா இருந்து ரைட்டுங்க. ஓகே ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கார்த்திக். பார்க்கலாங்க.